மகா, உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டீட்டெயில் வேணும். என்ன டீட்டெயில் கேட்குறீங்க? இல்லை, உங்கள் சித்தப்பா, சித்தி, அப்புறம் அண்ணன்னு சொன்னியே, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறேன். இப்போல்லாம் பொண்ணுங்கள்ட்ட பேசினாலே அவனுங்க அண்ணனுங்க வந்து வெட்டிடுறானுங்க, குத்திடுறானுங்க, என்னென்னவோ நியூஸில் பார்த்து பயமாக இருக்குது மகா. அதான் கேட்டேன், உங்கள் அண்ணன் எப்படிப்பட்ட கேரக்டரு? ராஜ்குமார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ம் எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தி வேணா ஏதாவது ரியாக்ட் பண்ணலாம். ஏன்னா என் பணத்துக்காக தானே அவங்க என் கூட இருக்காங்க. ஆனால் எங்கள் அண்ணெல்லாம் என்னை கண்டுக்க மாட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்க. ஆமாடி மகாலட்சுமி, உன் புருஷன் ராஜகுமாரடி, எதுக்கும் பயப்பட மாட்டான் தெரியுமா? ம் எனக்கு உங்களை பற்றி என்னங்க தெரியும்? எதுவுமே தெரியாமல் எங்கள் அம்மா அப்பா சொன்னனால மட்டும்தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஏய், இப்படிலாம் சொன்னீன்னா அவ்வளோதான். சரி, ஓகே, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நீ தான் என் பொண்டாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, உங்கள் சித்தப்பனை பற்றி சொல்லு, என்ன பண்ணுவான்? இப்போ அவன் வீட்டுக்கு தானே போகிறோம். ம் ஏங்க இப்படி அவன் இவன்லாம் பேசாதீங்க. பிடிக்கலனாலும் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. எங்கள் சித்தப்பா கேரக்டரை வேணால் சொல்கிறேன். ஆனால் இப்போ நம்ம கல்யாண குளத்தில் பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியல. அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னா, பணத்துக்காக என்ன வேணால் செய்வார். அதனால தாங்க என்னை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. எனக்கு நேருக்கு ஒரு தடவை கூட திட்டினதோ எதுவுமே இல்லை. ஆனால் வெளியே விட மாட்டாங்க. அப்புறம் எந்த பையனும் பொண்ணு கேட்டு வந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதாவது சண்டை போட்டால் நம்ம வீட்டை விட்டு போயிடலாம். அப்போ உங்கள் சித்தி எந்த மாதிரி கேரக்டர்? சேம் டிட்டோ. எங்கள் சித்தி வந்து சித்தப்பா சொல்கிறது தான் கேட்பாங்க. சித்தி வந்து என்னை பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பையன் இருக்கார், என்ன எப்படிங்க கண்டுக்குவாங்க? எங்கள் அண்ணன் அம்மா அப்பா சொல்கிறதையும் கேட்க மாட்டார். அவருக்கு நல்லா செலவு பண்ணிவிட்டு ஊர் சுற்றணும், அது மட்டும்தான். சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம். அவங்க ஏதாவது தப்பாக பேசினா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். இந்த சொத்துக்காக உங்களை நான் கஷ்டப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ விட மாட்டேங்க. எங்கள் அம்மா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னாங்க. என் சித்தி உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கோன்னு சொன்னாங்க. என் அம்மா அப்பா சம்மதத்தோட ஆசீர்வாதத்தோடு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி எனக்கு பேராசை எதுவுமே இல்லைங்க. எனக்குன்னு எதுவுமே இல்லை. எனக்குன்னு இந்த சொத்து எதுவும் வேண்டாம். நீங்கள் இருந்தால் போதும். எங்கள் வீட்டில் போய் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடலாம், சரிங்களா? அடியே, அப்படி எப்படி விட முடியும்? ஏண்டி உன்னோட சொத்துங்கிற முன்னாடி முறைப்படி தாலி கட்டிட்டு கூட வாழல உங்கள் பாட்டி. இதுவே எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, அப்படியே இருந்தாலும் கொஞ்சோண்டு ஷேரிங் கொடுப்போம், சரியா? மற்றபடி எல்லாமே உனக்கு தான். ஏன் அப்படின்னா நீ ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, உன் கூட பிறந்த அண்ணனும் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது உனக்கு தான் எல்லாமே. அவங்களுக்கு வாரிசு இருக்குது, உனக்கு எதுவுமே இல்லடி, சரியா? எல்லாமே உனக்கு தான் வரும். வா போகலாம். அப்படின்னா உங்களுக்கு என்கிட்ட இருக்க பணமும் சொத்தும் தான் முக்கியம். அப்போ நான் இல்லையா? நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா. உங்ககிட்ட இருக்க பணமும் சொத்தும் தான் எனக்கு தெரியும். அது முக்கியம் இல்லையா என்ன? வாடி. என்ன இப்படி சொல்கிறீங்க? சும்மா ஃபன் பண்ணேன், வாமா போகலாம் வீட்டுக்கு. பார்த்தேன், இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, அரண்மனை மாதிரி. மகாராணி வாழ்கிற வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல. ஏண்டி, இனிமே உன்னை நான் மகாராணின்னு கூப்பிடவா? இல்லை, என் பேர் ராஜகுமார், உன் பேர் ராஜகுமாரின்னு இல்லாட்டியும் மகாராணின்னு இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஃபன் பண்ணிட்டு இருக்காதீங்க. நானே பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. பயமாக இருக்குது. ஏய், நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நீ அழும்போது எனக்கு பெயினாக இருந்துச்சு. இப்போது என்னோட மனைவி. எப்படிடி உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், ஃபீல் பண்ணாத. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ அழவே கூடாது. இல்லைங்க. நம்பிக்கை இல்லையா? அடியே. ஐயோ, நம்பிக்கை இருக்கு. உள்ள வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இவ்வளோ நாள் அவங்கள நான் எதிர்த்து பேசினதில்ல, அவங்கக்கிட்ட நான் எதுவுமே பண்ணதில்லை தெரியுமா? இல்லை, இப்படி போய் நிற்கும்போது பயமா இருக்குங்க, அதான். அட, இவ்வளோதானா? ஏய், உள்ளே வந்து மாமாவோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருடி. மேடை கிடச்சிட்டா போதும், நாடகம் ஆடி தள்ளிடுவேன் இந்த மாமா. வரியா? பார்க்குறியா? வா போலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். ஏய் வாடி, இது உன் வீடு. ding
மகா ஷெட்டப். என்னம்மா என்னம்மா இது கோலம்? என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? பாப்பா என்னது இது? ஆ என்னது இது? யார் இது? எதுவுமே தெரியாம எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க? முன்னாடி அந்த பையன் உனக்கு பழக்கமா? என்னம்மா என்ன சொல்லு? ஏம்மா மகாலட்சுமி, உன்னை நான் ஒரு சித்தி மாதிரியாம்மா பார்த்துக்கிட்டேன். உன்னை ஒரு அம்மா மாதிரி என் பெத்த புள்ள மாதிரி தானேம்மா பார்த்துக்கிட்டேன். உனக்கு என்னம்மா குறை? உன்னை திட்டிருக்கானா, பிடிச்சிருக்கானா, அடிச்சிருக்கானா சொல்லுமா. அப்படி உங்க சித்திக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போல, நடிக்காம நடிக்குது. சித்தி, அது வந்து நானும் இவரும் காதலிச்சோம் சித்தி. நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்கன்ட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் சித்தி. ஏண்டி இதை விட்டு விட்டே போனதில்ல, கல்யாணம் பண்ணிட்டேன்னு நம்மகிட்டே விட்டுற பத்தியா? நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டணும். சித்தப்பா கோவப்படுறேன்னு நினைக்காதம்மா. பொம்பளை பிள்ளை இல்லைன்னு உன்னை பாசமா தூக்கி நெஞ்சிலையும் மார்லையும் போட்டு வளர்த்தேனே. இந்த சித்தப்பாவுக்கும் உனக்கு ஒரு மாலை எடுத்து போடணும்னு ஆசை இருக்காதா? சித்தப்பா விட்டுட்டு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியேம்மா. சித்தப்பா மன்னிச்சிருங்க சித்தப்பா. சாரி சித்தப்பா. சித்தி, அம்மா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அடியே கொஞ்சம் வாய மூடிட்டு, அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு சீரியஸாக அழுகுறா பாருங்க. என்ன தங்கச்சி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே. ஏன் பாப்பா இப்படி பண்ற? என்னம்மா அண்ணகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி? இல்லைண்ணா, உங்ககிட்ட சொல்றதுக்கு சங்கட்டமா இருந்துச்சுன்னா எப்படின்னா வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும். அதனால தான் நான் சொல்லல. போதுமா, நாடகத்தை முடிச்சுக்கலாமா? பத்திருந்தேடா அப்பா தங்கச்சி ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு, விடுங்கப்பா, மன்னிச்சு ஏத்துக்கலாம். சித்தப்பா. மன்னிச்சிருங்க சித்தப்பா. தம்பி நீங்க யாரு, பேர் என்ன? எதுவும் எனக்கு தெரியாது. என் பேரு ராஜ்குமார். எனக்கு அப்பா அம்மா தங்கச்சி இந்த மாதிரி நிறைய சொந்தம் இருக்கு. ஏண்டி நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்களாமே, என்னடி பண்றது? முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை போட வேண்டியதான். மாப்பிள்ள மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள அழாதீங்க மாமா. என்னது இது? மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள மாமா. பா போதும்ப்பா, என்னப்பா? மச்சான் என்ன மச்சான் நீங்கள்? சரி மச்சான், எங்கள் தங்கச்சி தான் எங்களுக்கு எல்லாமே. எங்கள் தங்கச்சிக்காக எதை வேணால் பண்ணுவோம் மச்சான். அதனால் நீங்கள் வாங்க மச்சான், இனிமேல் எங்கள் ஃபேமிலிக்குள்ளார நீங்கள் ஒன்று மச்சான். அதனால் அப்பா கோவப்படாத. அம்மா நீ போய் ஆர்த்தி எடுத்துருவோம் அப்பமா. சரிங்க மச்சான். மாப்பிள்ள எங்கள் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது மாப்பிள்ள. அவ ஒரு அப்பாவி, எதிர்த்து கூட பேச மாட்டான். அவள் கண்ணில் இனிமே ஆனந்த கண்ணீர் தான் மாப்பிள்ள பார்க்கணும். மாப்பிள்ள பொத்தி பொத்தி வளர்த்தோம் மாப்பிள்ள, மகாலட்சுமியை பொத்து பொத்தி வளர்த்தோம். அதனால அவ கண்ணில் கண்ணீரே பார்க்கக்கூடாது மாப்பிள்ள. நீங்கள் இங்கே இருங்க மாப்பிள்ள, இருங்க மாப்பிள்ள. ஏண்டிய குத்துக்கல்ல மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, போய் ஆழத்தி எடுத்துட்டோம் போடி. என்னடா நீ போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. பிள்ளைங்களுக்கு வந்து சாந்தி முகூர்த்துக்கு நேரத்தை குடிச்சிட்டோம். போ, இடத்தெல்லாம் டெக்கரேட் பண்ணு, போடு போடு. ஐயோ நைனா ரொம்ப ஓவரா பண்ற, மண்டையை புலந்து ஆணி அடிச்சு பூ வச்சிருக்கேன் பார்த்துக்க. எல்லாம் உனக்காக தான்டா மாவனே, போடா. என்னடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போடி. மாப்பிள்ள எங்கள் வீட்டு பையனாயிட்டீங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல மாப்பிள்ள. உங்கள் குடும்பம் எந்த மாதிரி குடும்பம் மாப்பிள்ள? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? எங்கள் குடும்பம் என்ன மாதிரி குடும்பம்னா ரொம்ப நல்ல குடும்பம் மாமா. என்ன மாமா ஷாக் ஆயிட்டீங்க? நல்ல குடும்பம் தான் மாமா, நீங்க எப்படி? மாப்பிள்ள நாங்களும் நல்ல குடும்பம் தான் மாப்பிள்ள, தமாசா பேசுறீங்க. சரிங்க மாமா, நார்மலா இருங்க, சிரிக்காதீங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏங்க கலாய்க்கிறீங்க பெரியவரை போயிட்டு? சித்தப்பா, என் மேல ஏதாவது கோவமா உங்களுக்கு? கோவம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்க மாட்டேன். அவ்வளோ அழகான மாப்பிள்ளையை பார்த்துட்டேன். எனக்கு மனசுக்கு சந்தோஷம் தான். என்ன 25 வயசுல கல்யாணம் ஆகும்னு ஜோசியர் சொன்னாரு, அதான். மாமா எந்த ஜோசியக்காரர் சொன்னாரு 25 வயசுல தான் கல்யாணம் பண்ணணும்னு? அதுவும் மாப்பிள்ள குடும்ப ஜோசியர் மாப்பிள்ள, 25 வயசுல கல்யாணம் ஆனா நல்லா இருக்கும் பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜோசியரை நான் பார்க்கலாமா மாமா? மாமா சொல்லுங்க மாப்பிள்ள, குடும்ப ஜோசியரை பார்க்கலாமா மாமா? என்ன விஷயம்னு சொல்லுங்க மாப்பிள்ள, நானே போயிட்டு கேட்டு வந்துடுறேன். யார்கிட்ட சொல்லுங்க? இல்லை மாமா, ஜோசியர்கிட்ட நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களுக்கு இந்த முறைப்படி நடக்க வேண்டியதெல்லாம் எப்போ நடக்கணும் அதை கேட்கலான்ட்டு இருந்தேன் மாமா, வேற ஒன்றும் இல்லை. அப்படிங்களா மாப்பிள்ள? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நல்ல நேரம்ன்றது நம்ம எடுத்துக்கிறது தான். நீங்கள் வந்துட்டீங்களா, இனிமேல் எங்களுக்கு நல்ல நேரம் தான். வாய பாரு. என் மகளுக்கு நான் எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். இப்படி போய் என் கண்ணால அவ கல்யாணத்தை பார்க்க முடியலையே. என் மவ
ஏய் இடுப்பு உடச்சிருவேன் போ. ஆர்த்தி எடு. ஒப்பாரி ஒப்பா. உங்களுக்கு என்னங்க தெரியும் புள்ள பாசத்தை பத்தி? ஏய் சூடு அமைஞ்சிட போது போடி. மாப்பிள்ள, என் பொண்ணை கண் கலங்காம வச்சு பார்த்துக்கிட்டு இங்கேயே இருங்க மாப்பிள்ள. இன்னும் ஒரு வருஷத்துக்கு என் அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது. உடனே உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க மாப்பிள்ள. அட யாரடி வைக்கிருக்கி? ஆர்த்தி எடுடி முதல்ல. அத்தை இங்கேயே இருந்துடுறேன் உங்க ஆசைப்படி. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, என் புருஷன் கண்ணு, ஊர்ல இருக்கிற எல்லா கண்ணும் பட்டு போகணும். நாங்க மாப்பிள்ள. எத்த ஆரத்தி எடுக்கிறீங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு எடுங்கத்த. என்ன மாப்பிள அவ சிரிக்கலையா? ஏடி இங்க இருந்து எட்டி உடச்சேன் இடுப்பு கலண்டு பார்த்துக்கோ. மாப்பிள சொன்ன மாதிரி சிரிடி. உங்களுக்கு என் வருத்தம் எங்க தெரிய போகுது? பிள்ளைய பெத்தவங்களுக்கு தானே வருத்தம் தெரியும். நானும் அடிப்பு நடிக்கிறான். ஏய் சிரிடி, அவன் தான் கேட்கறான்ல. என்னமாமா? இல்ல மாப்பிள சிரிக்க சொல்றேன். மாப்பிள ஆசைப்பட்டு கேட்கறாரு, சிரிடி. ஊரு கண்ணு, வரவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, உள்ளார் கண்ணு, மட்டார் கண்ணு, இடையார் கண்ணு, குடையார் கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகணும். துப்புங்க மாப்பிள்ள. அத்த இந்த ஆர்த்திக்கு துப்ப கூடாது. நீங்க நெத்தியில எடுத்து வைக்கணும், நாங்க உள்ள போகணும், அவ்வளவுதான். அவ கூறு கட்டவா மாப்பிள? திமுறை பிடிச்சவனே, இருடா, உன்னை போக போக கவனிச்சுக்கிறேன். இந்த மாமியாரை பத்தி உனக்கு தெரியாது. அத்தை உங்க மருமகனை பத்தி தான் உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. உங்களுக்கு போக போக இல்ல இன்னைக்கே புரிஞ்சுக்குவீங்க. நகருங்க மாப்பிள்ள. ஏய் ஓடி அப்படியே. மாப்பிள்ளை நீ அவ சொல்றேன். அவரு எங்க வேணா நிப்பாரு. போய் வெளியே போய் கூட்டிட்டு வா. நான் வேற. வாங்க மாப்பிள்ள, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க டயர்டா இருப்பீங்க, யாரும் இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கீங்க வேற. நான் மத்ததெல்லாம் வேலையை பார்க்கறேன். மாப்பிள்ள உள்ள போங்க. அம்மா மாப்பிள்ளை உள்ள கூட்டிட்டு போ. உங்க சித்தியை காப்பி போட்டு கொண்டு வர சொல்றேன் போ. சரிங்க சித்தப்பா. மாமா அந்த சிரிப்பை மட்டும் கொஞ்சம் சிரிக்காதீங்க, பயமா இருக்கு. என்ன மாப்பிள்ள கிண்டல் பண்ணிட்டு போங்க மாப்பிள்ள. யோ, புருஷெல்லாம் ஒரு அளவுக்கு தான். என்னையா இன்னைக்கு வந்தவனுக்கு முன்னாடி என்னைய வந்து இடுப்புல எட்டி வளர்த்தேங்க. ஆனா எப்படி இந்த மாமியாரை மதிப்பான்? புத்தி கட்டி போட்டுச்சா? ஏ ஓடி கிடக்குது. நானே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அலம் மோதுறேன். அவன் வேற கொஞ்சம் விவகாரமா இருப்பான் போல. என்ன பண்றது? சரி போ போ உள்ள போ. இன்னும் வெங்காயத்துல போட்டு டென்ஷன் பண்ணிட்டு போயா. வேற இந்த ரெண்டு நாய்களையும் அவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு விரட்டிடக்கூடாது. அன்பால கட்டுப்படுத்தி வைக்கணும். கொஞ்சம் கூட முகம் சுழிச்சிடக்கூடாது. ஏன்னா அவன் கொஞ்சம் விவகாரமான ஆளு. முதல் இரவுக்கு ரெடி பண்ணணும். ஆனால் நடக்க விடக்கூடாது. ஜோசியர் சொன்னார் இன்னும் உங்களுக்கு 6 மாதத்துக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் நாயை விட்டு அவளை கடிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் பத்தியம் விருதுன்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் மாதத்துக்கு பட்னி போட்டலாம். அவனை எதுவும் நடக்க விடாம பிரித்து விட்டு அறுத்து விட்டுறணும். அந்த நாய் கழுத. ஆனால் அந்த நாய்க்கு எந்த நல்லதும் நடக்க விட மாட்டேன். அந்த நாயை வீட்டை விட்டு துரத்துவேன். நான் ஒரே வருஷம் இருக்கட்டும். அப்புறம் இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கே என் அம்மாவை மட்டும்தான் வாரிசு ஆக்குறேன். அவளை வெட்டுறேன், அவளை தோட்டத்தில் புதைக்கிறேன். என்னை பற்றி உனக்கு தெரியலடா. இந்த மாமனாரும் சரி, உன் மச்சானும் சரி, உன் மாமியாரும் சரி, இந்த குடும்பத்தோட ஆணி வேறு. உன்னால் அசைக்க முடியாது. டேய் காரை வச்சு எங்கள் அண்ணனையே ஆக்சிடென்ட் பண்ணி எங்கள் அண்ணியும் அண்ணனும் மேலே அனுப்பிச்ச உனக்கு தம்மா துண்டு பொடிப்பாங்க. நீ ஒன்னை அவ கூட வாழ விட்டுருவனா? 2 பேரையும் கொல்ல போறா. அவளை நீ கட்டிக்கிட்டதுக்கு உனக்கு இதுதான் பாடம். பாவம், நீ விட்டுருந்தா அவள் மட்டும் செத்துருப்பா. தேவையில்லாம சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்து அவளோட நீயும் சாவ போற. இந்த இவளை கத்திரவழி வச்சுக்கிட்டு அந்த மக்கு சம்பளி வச்சுட்டு ஒன்றும் புடுங்க முடியாது. என்ன பண்றது? எல்லாமே நானே பண்ணணும். வர இருடி. கூறுக்கடவுளை எதையும் தப்பா பண்ணிடாத. அந்த முடிய வளர்க்கணும். மாமனாரே உன் திட்டம் ஒரு நாளும் பழிக்காது. ஏன்னா ஆண்டவனோட கண்ணுக்கு எவன் நீதிக்கு நேர்மையாக இருக்கானோ அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். உன்னை மாதிரி சதித்திட்டம் தீட்டுறவெல்லாம் அழிஞ்சு போயிடுவான். மேலே போயிட்டு நல்லாவே அனுபவிப்பான். நீ படித்த ஸ்கூலில் நான் வாத்தியாராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காலம். எனக்கு தான் பவர் அதிகம். வச்சுக்கிறேன் உன்னை. ஐயோ ஐயோ மக்கு மாமனாரையே. ஏம்மா நீ கோவமா இருக்க? என்ன ஒண்ணு
விவரம் தெரியாத மாதிரி பேசாத, சும்மா நிறுத்து. உன் பொண்டாட்டி இன்னைக்கு எங்க தெரியுமா போய் ஊர் சுத்திட்டு வந்தா? அவ கெட்ட கெடுக்கு அந்த யானை டெம்பிள்கிட்ட போயிட்டு வந்திருக்கா. நீ சொல்றது நிஜமா? என்ன நீ இப்படி இழுத்து இழுத்து பேசுறதுக்குள்ள உன் பொண்டாட்டி எவனை அதை இழுத்துட்டு ஓடதான் போறான். இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்க்காம ஓட்ட போறதில்ல, அவளை வெட்டி கண்டந்துண்ட மாட்டேன் ஓ முன்னாடி. நீ முதல்ல பின்னாடி பாரு, அவ வந்துட்டா, அவளை வெட்டி பாப்போம். ஏங்க வாங்க நாத்தனாரே, எப்ப வந்தீங்க? நான் வரது இருக்கட்டும், எங்க அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எங்க போயிட்டு ஊர் சுத்திட்டு வர? நான் உன்னை ஒரு இடத்துல பார்த்தேன், நீயே சொல்லிட்டீனா ஒண்ணும் இல்ல, இல்லன்னா எங்க அண்ணன் உன்னை அடிப்பாரு. ஊர்ல தலை கட்ட முடியல, நீ என்ன வீட்டோட இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு அலையறா? சீச்சி சிண்டு முடிஞ்சு நாத்தனாரு வந்துட்டா. இங்க பாருங்க நாத்தனாரே, இது என் புருஷனுக்கும் எனக்கும் உள்ள விஷயம். நான் வெளியில போவேன், எங்கேயோ போவேன், அதை அவரு கேட்கட்டும். நீங்க இது ஒரு விஷயமா என் வீடு வரைக்கும் எடுத்துட்டு வராதீங்க, தயவு செஞ்சு வெளியே போங்க. என்ன உன் பொண்டாட்டிய நீ என்ன வேணா கண்டிச்சுக்க திட்டிக்க, என் வீட்டு பக்கத்து வர வேணாம்னு சொல்றாளே இவன் யாரு? அப்ப நான் இந்த வீட்டுல பிறக்கலையா? நான் உனக்கு தங்கச்சி இல்லையா? அப்ப சொத்த ரெண்டா பிரி, நான் போயிடுறேன் என் புருஷன் வீட்டுக்கு. அவதான் ஏதோ பேசுறா, நீ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுற. உன் கண்ணு முன்னாடி அவ கைய காலை வெட்டி நாய்க்கு போடுற, நீ பாரு. சி கர்மா, என்ன நீ கைய காலை வெட்டி நாய்க்கு போடு, இல்ல நீயே தின்னு. இழுத்துட்டு கிடக்காத, எனக்கு கட்டுப்பாவது, நான் போறேன். சி ஏய், எங்க போன? எவன் கூட போன? எதுக்கு ஊர் சுத்த போன? என்கிட்ட போய் சொல்லிட்டு நீ எங்க போன? மளிகை கடைக்கு போயிட்டு வரேன்னு தான் நான் சொன்னேன். மளிகை கடைக்கு போயிட்டு சாமா தானே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் உங்க தங்கச்சி பேசுறத கேட்டு வம்புழுத்தா இது என்னங்க அர்த்தம்? இந்த மாதிரி உங்களை மாதிரி சந்தேக புத்திலாம் எனக்கு கிடையாது. நீங்களும் ஏங்க இப்படி சந்தேகம் பிடிச்சிட்டு கிடக்குறீங்க? என்ன உனக்கு சொட்டை விழுந்துருச்சுன்னு அவ வேற ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருந்தா, அவனுக்கு தலை நிறைய முட்டி, என்னன்னு கேளு. என் தலையில சொட்டை விழுந்துருச்சுன்னு நீ கண்டவன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கியா? என் கூட கூப்பிட்டா மட்டும் வெளியில வரமாட்டேங்கிற. அப்போ என் சொட்டை மண்டை உனக்கு பிடிக்கல. கொஞ்சமா சொட்டை விழுவும் நீ வேற ஒருத்தரை தேடி போற, அப்படித்தானே? ஏண்டி உன் அண்ணன் இழுத்துக்கிட்டு பேசுவான், நீ மரியாதையே போயிரு. உனக்கு சொத்துல நயா பைசா கிடையாது. என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு தான் உங்க அண்ணன் வந்து 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்டு காரும் பைக்கலாம் வசதியை கொடுத்துருக்காங்கடி. அப்ப என்ன கேடு? போய் முதல்ல வந்துட்டா தங்கச்சி. ஐயோ போதுமே, உன் பொண்டாட்டி நீ கொடுக்குற மரியாதை. அவ ஏதோ பேசுறான், நீ ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்க. தங்கச்சி பூச்சின்ட்டு நான் வரேன், நீங்க நாசமா போயிருவீங்க. நாசமா நான் வரேன். ஏண்டி, என் தலையில கொஞ்சம் முடி இல்லைன்ட்டு என் கூடயோ பேசிட்டு ஊர் சுத்துறியடி, நீ நல்லா இருப்பியா? சொல்லுடி. என் நாயே நாயே நாதாரி நாயே, நீனா ஒரு புருஷனாடா? உன் மண்டையில மசுரும் இல்ல, மசுறு வளர்றதுக்கான களிமண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் கட்டுனேன். இந்த வீடு இப்ப நல்லா வசதியா உட்காந்துருக்குறியா? சோப்பால உன் தங்கச்சி நீயும். எங்க அக்கா செத்து போயிடுச்சுன்னு நான் ஒருத்தி தான் இருக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சு, சரியா? இல்லைன்னா நீ பிச்சை எடுத்துட்டு ரோட்டை சுத்திட்டு இருக்கணும். மரியாதை இருந்தா இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா போயிரு. நானும் எவ்வளவு நாளைக்கு தான் குடும்பம் அனுப்பிச்சிட்டு இருக்காது. தேவலாம் பேசிட்டு யாரும் கூட பேசுறேன். நீ அப்படி சொல்லிட்டு இருந்தா என்னோட ஓடி போயிருவேன் பாத்துக்க. ராஜ்குமார், இவங்க தான் அம்மா அப்பா. அழுறியா? அழுகாதப்பா. அழுது என்ன பண்றது? அதான் அம்மா கூட இல்லையே. இப்படி தாங்க பார்த்தேன் விவரம் தெரிஞ்சு போட்டோல. விவரம் தெரிஞ்சு என் அம்மா என் கூட இருந்தா ஒன்று பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. சோறு ஊட்டியிருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதான் மகா, நான் மாமியாரு சண்டை போடலாம்லாம் பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஃபோட்டோவில் தொங்கின்னு இருக்கீங்க. போங்க மாமியாரே, என் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்கா, ஊரெல்லாம் சொத்து வேற வச்சுருக்கீங்க. என்ன மாமனாரே, 2 பேருமே போய் சேர்ந்துட்டீங்க. என் பொண்டாட்டி எவ்வளோ அழுதுருப்பா. சரி, இனிமேல் என் பொண்டாட்டி நினச்சி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்குவேன். என்னங்க நீங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் மாமி, நான் பார்த்துக்கிறேன்டி. அதனால தாண்டி உங்கள் அம்மா அப்பா என்ன நினச்சி வச்சுருக்காங்க. இவங்க அம்மா அப்பா நம்புறியா இல்லையா? எங்க அம்மா அப்பா சொன்னாங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். அதான் நானும் சொல்கிறேன். மாமனாரும் மாமியாரும் தம்பி என் பொண்ணை கட்டிக்கங்க, நல்லா பார்த்துக்கங்க, என் பொண்ணு ரொம்ப நல்லவ, எங்கள் சொத்தெல்லாம் வேற எங்கேயாவது போயிட போகுது, அபகரிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என் சொத்தை வச்சுக்கிட்டு கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கன்னு சொன்னாங்க. சொத்து போயிடணும்னு கூடவா நினச்சி ஃபீல் பண்ணாங்க? போய் தானே சொல்றீங்க. மகா, நிறைய சொன்னாங்க.
உனக்கு உங்கள் அம்மா சொன்னதில் நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன பண்ணட்டும்? நான் என் மாமியாரை நம்புகிறேன். வேற என்னெல்லாம் சொன்னாங்க? அதை சொன்னா நீ நம்புவே இல்லைன்னு தெரில. இல்லை நம்புவேன், ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன். அடியே சும்மா சும்மா இதே சொல்லாதடி. அப்போ என் மேலே உனக்கு விருப்பம் இல்லையா? உங்கள் அம்மா சொல்லிட்டாங்கன்னா கிழவனை கல்யாணம் பண்ணிக்குவியாடி? சாச்சா, நீங்கள் அழகாக இருந்தீங்க அதனால ஓகே சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். நீ ஊன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா ஊன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்க. பிச்சு போடுவேன் ராஸ்கல். அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? நானே மாமியார் இப்போ தான் கூடல பார்க்குறேன். அதாவது பொண்டாட்டி, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மருமகனே என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை. அடுத்து கேளுடி முடிக்கிறா பாரு. அடுத்து இதே வருஷத்தில் 2 மாதத்து குழந்தையோட வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொன்னாங்க. ப்ராமிஸ்டி. ஏய் நம்புடி. முடியாது முடியாது. அப்படியா? சரிப்பா, உங்கள் வீட்டில் ஒன்று ட்ராப் பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கு போகிறேண்ணே. பாய். ஓகே மகா, என் மாமியார் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். உங்கள் மாமியார்கிட்ட ஒரு ஃபோன் போட்டு சொல்லணும்ல. பாவம், எங்கள் அம்மா வேற நான் என்ன காணோன்னு தேடுவாங்க. ஆமாப்பா, பாவம்ப்பா, என்னாச்சோன்னு நினைப்பாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுங்கப்பா. ஃபோன் பண்ணுவேன், பட் மேரேஜ் மேட்ரை சொல்ல மாட்டேன். ஏன், என்னாச்சு? திட்டுவாங்களா? அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் என்னாச்சு ஏதாச்சுன்னு நினைப்பாங்கல்ல. இதெல்லாம் நேரில் பேசுகிற வேண்டிய விஷயம், நேரில் பேசிக்கலாம். இப்போதைக்கு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேமான்னு சொன்னால் கொஞ்சம் பயப்படாமல் இருப்பாங்க. அதுவும் சரிதான். ஃபோன் போடுங்க. எனக்கு வேற பயமா இருக்கு. டேய் என்னடி, யாரையும் இவ எதுக்கு எடுத்தாலும் பயமாக இருக்குன்ட்டு பேச போகிறது நானே. எங்கம்மா கம்மனிடி. ஹலோ 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 ராஜி, கேக்குதாப்பா? அம்மா. ஹலோ ராஜி, ஏயா மத்தியானம் சாப்பாட்டுக்கும் வரல, எங்கேயா நேரமாயிருச்சு இன்னும் வீட்டுக்கு வரல, என்னமோ ஏதோன்ட்டு இருக்கேயா? ஏயா எப்போ வருவ? அம்மா சாரிம்மா, சொல்லலான்னு பார்த்தேம்மா, மறந்துட்டேன். மதியம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டேம்மா. இப்போ ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் வெளியில் போகலான்னு சொன்னாங்கம்மா. ஒரு 3 நாள் ஆகுமா வரதுக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருமா செல்லம்மா. இல்லை பயப்படாமல் தங்கச்சியை பார்த்துட்டு இரு. எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ என்ன பண்ணுறியோ சாப்பிட்டியோ இல்லையோன்னு தான் நினச்சேன். சரி சாப்பிட்டுக்கிட்டில்ல, நேரத்துக்கு சாப்பிடு சாமியே. சரிம்மா சரிம்மா, நான் அப்புறம் வச்சிரட்டா? பிறகு கூப்பிட்றேன் என்ன? சரியா சரி, பத்திரமா இரு, வச்சிட்றேன். அவ்வளோதாண்டி, எங்கள் அம்மாட்ட காதில் போட்டாச்சு. கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் என்ன, மாமியார் வீட்டில் 3 நாள் டேரா போட வேண்டியதான். ரெஸ்ட்டு தான், நைட்டு தான், பெட்டு தான். சரி, என்ன எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் உங்கள் அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கீங்க. எங்க நல்லதோ கெட்டதோ கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்களையும் பார்க்குறது தானேங்க நல்லது. இப்படி செல்ஃபிஷாக இருக்கீங்களே. அரை ட்ரௌசரு, எங்கள் அம்மாலாம் புரிஞ்சுப்பாங்கடி. எங்கள் அம்மாலாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, உனக்கு எந்த கழுதையை பிடிச்சாலும் கூட்டிகிட்டு வா, நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன், உன்னைய தாண்டா அவ கூட சேர்ந்து வச்சு செய்வேன்னு சொல்லுவாங்க. ம், ம், என்ன இருந்தாலும் கில்ட்டியாக ஃபீல் இல்லையா? தங்கச்சி விட்டுட்டு கல்யாணம் பண்ணியிருக்கமேன்னு போங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வீட்டிலலாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு. நீ வருத்தப்படாத, என்னையும் வருத்தப்பட வச்சிடாத, மூட ஸ்பாயில் பண்ணிடாத. சரி சரி. அங்கே பாரு, ஓ சித்தி, அன்புக்குரிய சித்தி வருது. அம்மா மகா. வாங்க மாமியாரே. வாங்க மாப்பிள்ள. குசும்பு பண்ணுறீங்க ரொம்ப. மாமியாரே சும்மா சொல்லக்கூடாது, உங்கள் பொண்ணை விட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமா? ஐயோ அத்தை, இந்த வெக்கம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க என்ன போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு பக்கத்துல இருக்க, அவகிட்ட இதெல்லாம் பேசுங்க மாப்பிள்ள, போங்க. அத்தை எதுக்கு வந்தேன்னு சொல்லாமே போறீங்க? ஐயோ, அது வந்து மாப்பிள்ள, பாலும் பழமும் கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க துணியை மாத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். மாப்பிள்ள ரொம்ப குசும்பு பண்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னங்க சித்தியை போயிட்டு என்னங்க நீங்க? இருடி, 3 நாள் நான் இங்கே தங்கணும்ல, முன்ன பின்ன தெரியாத இடம், சோத்துல எதுவும் வெஸ்த வச்சுட்டிங்கன்னா அதான் இப்போ ஐஸை போட்டு விட்டுல, மாமியார் என்னை சுற்றி சுற்றி வருவாங்க பாரு. மாப்பிள்ள, ஐயோ என்னத்த சொல்லுங்கத்த. ஏன் மாப்பிள்ள, உங்களுக்கு பருப்பு பாயாசம் வைக்கிட்டா இல்ல பால் பாயாசம் வைக்கிட்டான்னு கேட்க வந்தேன். அத்தை பருப்பு பாயசத்தோட பால் பாயசத்தையும் சேர்த்து செய்யுங்கத்த. அது மட்டும் இல்லத்த, உங்கள் அன்பை கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க, அப்போதான் மாப்பிள்ளை எல்லா பாயசத்தையும் குடிப்பேன். அதாவது அத்தை, உங்கள் கையை பார்த்தா பூ போல இருக்கு, உங்கள் கையால் நீங்கள் எப்படி செஞ்சாலும் நான் சாப்பிட்ருவேன் அத்தை. இப்போ மாப்பிள்ள சும்மா சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க.
ஏய், என்ன என்ன நடக்குது இங்க? என்னங்க இது? ஏண்டி உன் சித்திக்கு தெரியாது எப்படின்ட்டு? போடி, அது என் மாமியாருக்கும் எனக்கும் உள்ளது. ஒரே ஒரு சின்ன பிட்டு தான், பார்த்தீல எப்படி பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இனிமே பாரு, சுற்றி சுற்றி வருவாங்க. சீ, கருவம். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். போங்க அங்கிட்ட. ஏய் நானும் வரேன்ப்பா. இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தான், புருஷன் முன்னாடி தான். ஆனால் இன்னும் நான் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அதுக்குள்ளே எப்படி? அதெல்லாம் முடியாது. அப்போது என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் எதுவும் இல்லைன்ற. ஏண்டி அப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் கெட்டவன் தெரிஞ்சா தாலி கழட்டிட்டு பொண்டாட்டிலன்னு ஓடிடுவியா? சீ, அப்படிலாம் இல்லை. போ ஃபஸ்ட்டு. ஒரே டென்ஷனாக இருக்கு. இதை நான் யோசிக்கவே இல்லை, இந்த கழுதை கல்யாணம் பண்ணிட்டு வரும்ட்டு. பேசாம எவனாவது ஒரு பைத்தியத்தை பிடிச்சி முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ரெண்டத்தையும் விரட்டி விட்டு சொத்தை எழுதி வாங்கிருக்கலாம். ஐயா, என்ன பண்றதுனே தெரியலையே. சீ, கருமம், எந்த சாக்கடை கக்கா முக்கான் கப்பா கக்கான்ட்டு வருது. அடடடா. ஏய் டாடி, அடியே, என்ன? இங்க என்ன மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பல்ல காட்டிட்டு போற. அதுவும் இங்கிட்டு இருந்து வர. எங்கடி போன? மகா ரூமுக்கு தான் போனேன். ஏன் அப்போ என்ன? அங்க எதுக்கடி போன? ஏண்டி ஒருத்தர் புதுசா வந்திருக்கான், அவன்கிட்ட எதுக்கடி போயிட்டு வர? இந்தா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? வாயிலேயே மிதிச்சு போடுவேன் கன்றாவி. அவங்கிட்ட போயிட்டு வந்தாங்களாம். நான் உள்ள போயிட்டு சாப்பாடு ரெடி பண்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். தேவலாம் பேசாத. ஏண்டி நான் என்ன மாதிரி வேதனையில இருக்கிறேன்? இந்த ஊமையாட்டம் இருந்தவ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலே இவன் எதையோ செய்யற துணிச்சக்காரி. அடுத்து என்ன மாதிரி செய்வான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். நீ என்னடானா அதுக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ற. அப்படியே எட்டுக்கிட்ட இடுப்புல மிதிச்சேன்னு வச்சுக்கோ. இந்தா, சும்மா இரு. நை நைன்ட்டு இப்போ என்ன பண்ண போற? அதுக்கு இப்போ வீட்டை விட்டு வரட்டு பார்ப்போம். வரும்போது கொஞ்சம் தான் இருந்தேன் மாமா ஓமா மாப்பிள்ளன்ட்டு. இப்போ என்ன? நான் போயிட்டு சரி தாலியும் கழுத்துமா வந்திருக்கிறேன். அவளுக்கு இப்போ என்ன ஒரு சோறு கொடுக்குறது இல்லையா? இப்போ நான் என்ன அவளை கூப்பிட்டு கொஞ்சிறேன்னா நான் சொத்தை எழுதி கொடுக்குறேன்னா? சும்மா தேவலாம் பேசிட்டு ஏன் நீ வேற? ஏய், அவன் ரூமுக்கு போனதெல்லாம் சரிதாண்டி. புதுசா கல்யாணம் இருக்குது, அங்க போய் என்ன பேச்சு உனக்கு உறவு வேண்டியது இருக்கு? பல்ல வேற காட்டிட்டு வந்து அதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா, பல்ல கட்டிட்டு வராங்க. மாப்பிள்ள நல்லா அன்பா தான் பேசுறாரு என்கிட்டலாம். மாமியாரேன்னு எவ்வளவு பாசமா இருக்காரு தெரியுமா? சும்மா தேவலாம பேசிட்டு இருக்காரா? போங்கிட்டு. இது மாப்பிள்ள அன்பா பேசினாரா? ஏய், என்ன உனக்கு பிரச்சனை? ஏண்டி காலையில தாலி கட்டிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்தவன் என்னடி பேசுற? அவன் அன்பா பேசினாங்கிற? அன்பா பேசி தாண்டி உனக்கு ஒரு புள்ளைய கொடுத்துருக்கேன், மறந்துடாத. அடுத்து கன்றாவி மனுஷனா அன்னைக்கு விளக்கு மாத்திரத்தை சாத்தி போடுவேன். அன்பா பேசி புள்ளைய கொடுத்தாரான். கேவலமா பேசிட்டு இருக்காரா? மருமகன் வந்து என்ன சொன்னாருன்னா, அத்தை உங்க கையால என்ன செஞ்சாலும் நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதனால சிரிச்சுக்கிட்டு வந்தேன். இப்ப என்ன? எது கையால எது கொடுத்தாலும் ஏனி என் பொண்டாட்டில அவனுக்கு என்ன உன் கையில வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான் உன் கையை பார்த்து? எனக்கு ஒன்றும் புரியலையே. என் கை பூ போல இருக்குன்னு சொன்னாரு மாப்பிள்ள. அப்போ என்னடி நெஞ்சடப்ப கொடுக்குற? ஏண்டி நெஞ்சு வலிக்குதுடி. அவன் ஏண்டி உன்ன கை நல்லா இருக்குங்கிறான்? ஏண்டி எனக்கு ஒன்றும் புரியல. உன் எச்ச குத்தி போவாதா ஐயா? மாப்பிள்ள வந்து ஒரு மாமியார்கிட்ட கை நல்லா இருக்குன்னு பக்குவம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. என் கையை ஒன்றும் சொல்ல. போங்கிட்டு சொட்ட தலையா. இவனுக்குலாம் சந்தேக புத்தி வேற. இவன் கூடலாம் இருந்தேன் பாரு இவ்வளோ நாளைக்கு. மாப்பிள்ள மாதிரி அழகான பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு கொடுத்து வைக்கல. ஐயோ, போற பக்கம் பார்த்தா என் பொண்ணட்டே கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான் போலயே. பா, ஏன் அழுகுற? அப்பா ஏன் அழுகுறன்னு கேட்டேன். நல்ல மரியாதை கொடுக்குற. என்ன விஷயம் சொல்லு. பா, பாப்பாவுக்கும் மச்சானுக்கும் ஜாதகம் பார்த்துட்டு வர சொன்னியே, பேர் பொருத்தம் பார்த்தேன். 10 பொருத்தமும் நல்லா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ராத்திரி முதல் இரவு நடத்த சொல்லிட்டாரு. அட கொய்யால, நீலாம் ஒரு பிள்ளையாடா. இங்க பாரு, அவங்களுக்கு முன்னாடி எப்படி சொல்லிடாதடா. எதுவும் நடக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். நேரம் குடிச்சிட்டு வந்திருக்கானா பைத்தியக்கார கையில. நேரம் சரியில்லை, அது மட்டும்தான் இப்போ மனசுல இருக்கணும், புரியுதா? இப்போ நேரம் நல்லா இருக்குப்பா, அதை தான் அவங்க சொன்னாங்க. அதை தான் மனசுக்குள்ள இருக்கு, அதான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். ஐயா கடவுளே. போடா போடா போ, நான் பார்த்துட்டேன் போ. பா, கட்டில் அலங்காரம் பண்றதுக்கு ஆளுக்கெல்லாம் சொல்ல வேணாமா யார்ட்டையும்? சொல்லுங்கப்பா. எப்பா டைம் வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் நேரத்துலாம் பூக்கடை போய் தேடி அலைய முடியாது. சொன்னீங்கன்னா இப்பவே ஆர்டர் பண்ணி வைப்பேன். வாயில எதுனா வராமொழியும் போயிரு. அப்புறம் அப்பா ஏதாவது அசிங்கமா சொல்லி விட்டாருன்னு வருத்தப்படாத. போ, போடா போடாங்கிறேன். சே, இந்த ஆளும் மண்டையில களிமண்ணே இல்லை. அப்புறம் எங்க முடி வரும் சொட்ட தலையா? என்ன சொன்னங்கிறதே மறந்துட்டாரு. போய் நேரம் குறின்றான், அப்புறம் நேரம் சரியில்லைன்னு மனசுல வைங்கிறான். இவனா ஒரு அப்பனா வந்து பிறந்திருக்கு பாரு எனக்குன்னு விளங்காதது. இது ஒட்டுமொத்த சொத்தையும் இந்த நாய் பேர்ல எழுதணும். ஒன்றும் இல்லாம நடுத்தருவில் தான் உட்காரணும் போல. ஏங்க கோவமா இருக்கீங்க போல. நீ என்ன சொல்ல போற? என்ன? வாங்கிட்ட பேசலாம். நான் ஒன்றும் அலையில சரியா? முதல் இரவுக்கு ரூம்ல பாலும் பழமும் மட்டும் வச்சா போதுமா, இல்ல ஊதுபத்தி கொளுத்தி சொருகி வைக்கட்டான்னு கேட்டேன். என் மண்டையில வெடி, என் மண்டையில வைக்கி ஊதுபத்தி, என் மண்டையில சொருகு. ஐயோ,
ஏன் சும்மா காட்டு வசந்தி கத்துற? சந்தேகமா தானே வந்து கேட்டேன். சரி, பாலும் பழமும் கொடுத்துட்றேன், தலையில பூ வச்சு விட்டுறலாம். என்ன, தலையில தானே பூ வைக்கணும், அதான் கேட்டேன். போடி எட்டிக்கிட்டு மிதிச்சிட போறேன் போ. போடி. நான் கேட்டேன் பாரு, இந்த சொட்டை கலைஞட்டேன். இவங்கிட்ட வாழவும் முடியும், சாவும் முடியாது, கரும் பிடிச்சினேன்.